பணி செய்த பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகள் மற்றும் மருமகள் சரணடையும் நாளிலேயே அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த விவகாரத்தோட பின்னணியை கடந்த சில நாட்களாகவே நம்ம செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ எந்த வழக்கில் இந்த உத்தரவானது உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க சுரேஷ். வணக்கம். பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை செய்து வந்த இளம் பெண்ணை துன்புறுத்தியதாக ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மெர்லின் ஆகியோருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்புச் சட்டங்களின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களை கைது செய்வதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வன்கொடுமை தடை சட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடையக்கூடிய நாளிலேயே தங்களுடைய ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி அமர்வு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆண்டோ மதிவாணனும் அவருடைய மனைவி மெர்லினும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருவரும் சரணடையக்கூடிய நாளிலேயே அவருடைய ஜாமீன் மனுவை பரிசீலித்து இருதரப்பிற்கும் வாய்ப்பளித்து சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.